ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் வாழ்க கர்த்தாவே, உம்முடைய புகழ் ஓங்குங்க கர்த்தாவே. இந்த மாலை வேளையிலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேவனுடைய பார்வை எங்கள் மேல் விழுவதாக, எங்களுடைய தேவனுடைய இரக்கம் எங்கள் மேல் விழுவதாக. ஆண்டவரே இந்த கோடை ஆண்டவரை கர்த்தாவை விபத்து தணிக்க நல்ல மலைகளை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை நினைத்தருளுவீராக, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமீன். 104, 14, 15 பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தை விளைவிக்கிறார். நீர் வாழ்க. தர்பூசி பழத்தை பார்த்த உடனே நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே நீர் வாழ்க. இந்த இவ்வளோ வெயிலில் மத்தியிலும் அந்த குளிர்ச்சியான சிகப்பு கனியை கொடுத்தீரே, நீர் வாழ்க. அடுத்தபடியாக நொங்கு கடையில் போய் நின்ற உடனே சொல்லுவேன், இந்த மத்தியான வெயிலிலும் நல்ல அருமையான பனைமரத்தை படைச்சி இந்த வெயில் காலத்தில் அந்த நொங்கை தந்து கொண்டு இருக்கிறீரே, நீர் வாழ்க. அடுத்தபடியாக சர்பத்து கடையில் போய் நிற்கும்போது, சர்பத்து கடையை குடிக்கும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே எலுமிச்சை பழத்தை கொடுத்து நன்னாரி வேற போட்டு அழகாக ஆண்டவரே உடனே குளிர்ச்சியாகி விடுகிறது உடம்பு, இதெல்லாம் படைத்து வைத்தீரே, நீர் வாழ்க. இன்னும் வெள்ளரிக்காயை பார்க்கும்போது நீர் வாழ்க. மழை காலங்களில் நல்ல வேர்க்கடலை சூடாக அந்த சூடாக அந்த வேர்க்கடலை அவிச்சு சாப்பிடும்போது ஆண்டவரே நீர் வாழ்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஓ மனுஷனே உனக்கு செய்யாது என்னையா இருக்குது? காலையில் எழும்பி ஒரு சூரியன் உதிச்சு அதை ஒன்று வழி நடத்தலைன்னா இந்த உலக மக்கள் அனைவருக்கும் வெளிச்சத்தை யாரையா கொடுப்பா? ஆண்டவர் உனக்கு எனக்கு என்னையா குறை வச்சுருக்காரு? நல்ல ட்ரெஸ்ஸு, சூப்பர் ட்ரெஸ்ஸு, நல்லா சவாரி போடுறேன், என்னையா குறை வச்சுருக்கிறாரு உனக்கு? நல்ல அருமையான வண்டி, பெட்ரோல்லையா? பெட்ரோல் ஆண்டவர் யார் என்னையா படைச்சா? எந்த மனுஷனையா பெட்ரோலை படைக்க முடியும்? அழகா பெட்ரோல் அப்படியே ஜெட்டில் அப்படியே பறக்கிறான். ஜெட்டில் கோட்டை போட்டுக்கிட்டு சூட்டை போட்டுக்கிட்டு ஜெட்டு மாதிரி இவர் போகிறார், வந்து இறங்குறார். பெட்ரோல் அங்கே தேவைப்படுதுயா. அப்படியே காரில் வந்து இறங்குறா, அப்படியே சிஎம் போகிறாரு, அப்படியே காரில் போகிறாரு, அப்படியே போய் எல்லாத்துக்கும் பெட்ரோல்லையா? என்னையா குறை வச்சிருக்கிறார்? ஆண்டவரை சொல்லியா நீர் வாழ்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தில் நீ பிறந்தா உன்னை நேசிக்கக்கூடிய 2 பிள்ளைகளை படைச்சி வச்சிருக்கிறார். ஏன் ராசா கொஞ்சிரி. அப்போ நீ ஆண்டவரை பார்த்து சொல்லியா நீர் வாழ்க, நீர் வாழ்க. பேங்கில் 1 லட்ச ரூபா செக்கு எழுதி கொடுக்குறிய, பாஸ் ஆகுத, 10 ரூபாய்க்கு லாட்ரி தானே அடிச்சிட்டு இருந்தா. அப்போ ஆண்டவரை பார்த்து நீ சொல்லியா ஆண்டவரே நீர் வாழ்க, வாழ்க. ஆண்டவரே 5 வருடங்கள் குழந்தை இல்லாமல் நீ பட்ட பாடு என்ன? இப்போ லைனாக 10 மாதத்துக்கு கொண்டு போவோம், பஞ்சாயத்து பெற்று போட்டுக்கிட்டே இருக்காளே. அப்போ நீ ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே நீர் வாழ்க, நீர் வாழ்க. நீ ஆண்டவரை தேடுகின்ற பொழுது மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறாரியா. எந்த கவர்மெண்ட் எவ்வளோ ப்ராமிஸ் பண்ணாலும் சரிதான் ஐயா. 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு தருவேன்னு சொன்னாலும் நல்லது தான் ஐயா. அங்கே விளைச்சல் வந்தால் தானே ஐயா. இல்லைன்னா 1 கிலோ அரிசி 1000 ரூபாய்க்கு நீ வாங்க முடியுமா? இறைவன் செய்யாவிட்டால், இறைவன் இந்த பூமியை விளைவிக்காவிட்டால், தண்ணீரை அனுப்பவிட்டால், நாட்டு இல்லை நடாவிட்டால், நட முடியாத சூழ்நிலை வந்தால் எந்த அரசியல்வாதி அவன் உலகத்தில் அவனுடைய வீட்டில் இருக்க 1 டன் தங்கத்தை விற்றாலும் 1 கிலோ அரிசி 1000 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா? அரிசி விளையாட்டு விளைஞ்சா 1 ரூபாய்க்கும் கொடுக்க முடியும் ஐயா. ஆக நீ போட வேண்டிய வாழ்கெல்லாம் இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, அவ்வளோதான். இயேசுவுக்கு வாழ்க போடுயா. நீ இயேசுவுக்கு வாழ்க போட்டுக்கிட்டே இருந்தா நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஆயிரும் ஐயா. 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியமே கிடையாது. எல்லார் வீட்லையும் கார் நிற்கும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் ஐயா. ஆண்டவருக்கு வாழ்க போடுயா. மனுஷனுக்கு தேவையானது எல்லாவற்றையும் படைச்சி வச்சுட்டு தான் ஐயா மனுஷனை உருவாக்குனாரியா. இந்த ஆதான் தாத்தா பண்ணாம் பாருங்க, இந்த ஏவாழ்த்த பாட்டியை பார்த்து விழுந்தாம் பாருங்க, தலைகீழாக மாறி போச்சுயா திட்டங்கள்லாம். இல்லைன்னா நீனும் நானும் இப்படி பைக் எடுத்துட்டு இப்படி கிடந்து கம்பெனியில் வேலை செஞ்சு, இல்லைன்னா ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணி இப்படி கிடந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையா. ஏதாவது ஒரு திட்டம், நல்ல திட்டம் தான் ஐயா வச்சிருப்பான். இந்த ஆதான் தாத்தா இந்த ஏவாள் பாட்டியால் விழுந்து போனாரியா.
ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுனுடைய கிரியையெல்லாம் நினைச்சுப்பார். ஊட்டியை நினைச்சுப்பார், ஏற்காடு மலையை நினைச்சுப்பார், கேரளாவை பாரு என்ன பசுமையாக வச்சிருக்கிறார். தென் மாவட்டங்களில் பாரு, உழைக்கிற மக்கள் பனையேறி அந்த கருப்பட்டியை வெளியே கொண்டு வராங்க ஐயா, எவ்வளோ உழைக்கிற மக்கள். ஆக எல்லாவற்றுக்கும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆண்டவரே நீர் வாழ்க. ஆண்டவரே உமக்கு நாங்கள் வாழ்க போடுகிறோம். எலெக்ஷன் டைமாக இருக்குது ஆண்டவரே, நல்ல ஆட்சி வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் யார் தான் வரணும்னு நாங்கள் சொல்ல கர்த்தாவே, எங்களுக்கு நல்ல ஆட்சி வேணும் கர்த்தாவே. அதுக்கு கிருபை புரிங்க. வாழ்க போடியா, ஆண்டவரை பார்த்து வாழ்க போடியா. உன் குடும்பத்தினுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படணுமா ஏசப்பா. இயேசுவுக்கு ஜே, இயேசுவுக்கு ஜே, இயேசுவுக்கு ஜே, இயேசுவுக்கு ஜே 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 அப்படின்னு இயேசுவுக்கு நீ ஜெய போடுகின்ற பொழுது உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் வாழ்க. ஆண்டவரே நீ தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தொழிலில் ஆண்டவரே நீர் வாழ்க, உத்தியோகத்தில் ஆண்டவரே நீர் வாழ்க, வேலையிலிருந்து விடுதலை வேணுமா ஆண்டவரே நீர் வாழ்க போடியா. எல்லாவற்றையும் உனக்கு படைச்சி வச்சிருக்காருயா. நாளை தினத்தை குறித்து கவலையப்படாத, எல்லாவற்றையும் ஆண்டவர் படைச்சி வச்சிருக்கிறார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே நீர் வாழ்க கர்த்தாவே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே வெளிப்படுத்தலே சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே. வெளிப்படுத்தல் ஆண்டவரே 9:7 பரலோகத்தில் ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். எங்கள் தேவனுக்கு மகிமையும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவர். இந்த பூலோகத்திலே அதை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவர், மறுமையிலும் செலுத்துவோம் ஆண்டவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர். நீர் எங்களை விசாரிப்பீராக, நடத்துவீராக. இந்த மழை காலத்திலும் கோடை காலத்திலும் எல்லா காலத்திலும் நடத்துவீராக. உடைய பிள்ளைகள் எங்களை நீர் வாழ்க என்று வந்து வாழ்த்து நீர் ஆண்டவர். முதலாக உயிரோடு எழுந்த ஒரு மகதலேனா மரியாள் மற்ற சீஷர்களுக்கு நீங்கள் வாழ்க என்று சொன்னீர் ஆண்டவர். எங்களை வாழ வைங்க கர்த்தாவே. இயேசுவினுடைய வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென்.